அதிகாரம் 11. யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் கானான் தேசத்தின் வடதிசையில் உள்ள ராஜ்யங்கள் மீது யுத்தம் பண்ணி அவற்றை பிடிக்கிறார்கள். யோசுவா கானான் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை ஜெயித்த சரித்திரம் இத்துடன் முடிவு பெறுகிறது. யோசுவா கானான் தேசத்தின் தென் திசையிலுள்ள ராஜ்யங்கள் மீது யுத்தம் பண்ணி அவற்றை ஜெயித்து அதன் பின்பு இஸ்ரவேலில் இருக்கிற பாளையத்திற்கு திரும்பி வந்து அங்கே தங்கியிருந்தார். சிறிது காலத்திற்கு பின்பு யோசுவா மறுபடியும் வடதேசத்தின் மீது யுத்தம் பண்ணுகிறார். வடதிசையில் உள்ள ராஜாக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒன்று கூடுகிறார்கள். கர்த்தர் யோசுவாவுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிறார். யோசுவாவுக்கு வடதிசை தேசத்து ராஜாக்கள் மீது ஜெயம் உண்டாயிற்று. யோசுவா வடதிசை தேசத்தாரின் பட்டணங்களை பிடித்துக் கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏனாக்கியரையும் அழித்து போடுகிறார்கள். யுத்தம் ஓய்ந்து தேசம் அமைதலாயிருக்கிறது.